ஸோ உங்களுக்கு வந்துட்டு நார்சிசிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரஸ்ட் யுவர் கட். உங்களுக்கு அந்த ஸோ அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்போது நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, உங்களுக்கு வந்துட்டு ஃபியர் இருக்கும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது. அவங்களே தப்பு பண்ணா கூட அந்த தப்பை வந்து உங்க மேல நீங்க தப்பு பண்ண மாதிரி காட்டுவாங்க. நம்ம வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணோம்னா how can we handle them? Like இப்போ if it's physical abuse, it's considered as abuse. There are different kind of abuses which is happening in our home every day. இமோஷனல் அபியூஸ் நடக்கலாம், ஃபைனான்ஷியல் அபியூஸ் நடக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வெடிச்சு செதறும் போது தான் ஒரு வளர்ந்துட்ட ஒரு ஆளை வேலை செய்யறாங்க, நீ உன் காசை என்கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன், உனக்கு சேவ் பண்ண தெரியாது. அந்த நார்சிசிஸ்டோட வாழ்ற அந்த சைல்டுக்கு நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஆல்சோ இஸ் கமிங் பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா வந்துட்டு என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் ஃபோன் எடுக்கிறான், இவன் எப்ப பார்த்தாலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து நிக்கிறான், இது போர் அடிக்குது. When it comes to parents, if our parents is a narcissist, how do we deal it? Hi viewers, இன்னைக்கு இன்டர்வியூல we have Avinash. He is a mental health expert. நார்சிசம்னா என்ன, அண்ட் ஒருவேளை நம்மளோட பார்ட்னரோ இல்ல பேரண்டோ வந்து ஒரு நார்சிஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க கூட லைஃப் எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்திலாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போலாம். Hi Avinash, I'll straight away ask the questions. நார்சிசம்னா என்ன, and how do we identify whether we are living with a narcissist person? ஓகே, ஸோ நார்சிசிசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டயக்னாஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் DSM-5, இப்போ புதுசாக DSM-5 TR இருக்குது. இதில் மொத்தம் 9 traits இருக்குது. பட் உங்களுக்கு சுருக்கமாக வந்துட்டு நான் 3 traitsல நான் விளக்குறேன். ஸோ GOD இந்த ஆக்ரனிமை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிராண்டியாசிட்டி, ஆம்னிபோட்டன்ஸ், அப்புறம் டிவேல்யூவிங். ஸோ கிராண்டியாசிட்டி பார்க்கலாம். ஸோ கிராண்டியாசிட்டியில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இப்போது நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லைங்களா. ஸோ தேல் ஹேவ் தட் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் தேர் பிகர் தென் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ அதுதான் கிராண்டியாசிட்டி. ஆம்னிபோட்டன்ஸ்ன்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்களோட என்வாயர்மெண்ட்டை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ரைட்? நாட் பிகாஸ் அந்த கண்ட்ரோல்னால எதனா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு இல்லை. அந்த கண்ட்ரோல் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஐ கேன் கண்ட்ரோல் இட், ரைட்? அதில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ரைட்? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அவங்க கூட இருக்காங்கன்னா அந்த இண்டிவிஜுவலை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறோன்னா அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் ஆம்னிபோட்டன்ஸ். தேல் வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரிதிங். அண்ட் டிவேல்யூவிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாரையும் மட்டம் தட்டிகிட்டே வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னா, இப்போ அவங்க கார் ஓட்டுறாங்கன்னா அவங்களே ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக தான் காரை ஓட்டுவாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டே போவாங்க, அவன் பாரு எப்படி ஓட்டுறான், இவன் பாரு இப்படி போகிறான், இந்த மாதிரி கமெண்ட் அடிச்சுட்டே வந்துட்டு அவங்க ஓட்டிட்டு வருவாங்க. ஸோ இந்த GOD, கிராண்டியாசிட்டி, ஆம்னிபோட்டன்ஸ் அண்ட் டிவேல்யூவிங், இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே ஒரு நார்சிசமுடைய ஒரு ஓவரால் பிக்சர் கிடச்சிரும், ரைட்? இப்போ நம்ம எப்படி வந்துட்டு இது நம்மளுக்கு எப்படி இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா. இது வந்து FOG இந்த ஒரு ஆக்ரோனிமை, FOG இந்த ஒரு ஆக்ரோனிமை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபியர் இருக்கும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது. ஏன்னா எப்போ எரிஞ்சு விழுவாங்கன்னு தெரியாது, எப்போ சத்தம் போடுவாங்க தெரியாது, ரைட்? நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் இருக்கும். ஏன்னா இனிஷியலாக வந்து இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு ஒர்க் பிளேஸ்னா வந்துட்டு ஒரு மேனேஜர், தட் பர்சன் இஸ் நார்சிசிஸ்ட், அவங்க ப்ரொமோஷன் தருவாங்க, பே ஹைக் தருவாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன்ன்றது கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ளிகேஷனை வச்சுட்டு அவங்க தென் தேல் ட்ரை டு கண்ட்ரோல் யூ. ஸோ உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன்ன்றது வரும். அப்புறம் வந்துட்டு ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட். அவங்களே தப்பு பண்ணா கூட அந்த தப்பை வந்து உங்க மேல நீங்க தப்பு பண்ண மாதிரி காட்டுவாங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்ட் இருந்துட்டே இருக்கும். நான் தான் மிஸ்டேக் பண்றேன்னா, நான் தான் இதை வந்துட்டு தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆஃப் கில்ட் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நார்சிசிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரஸ்ட் யுவர் கட். உங்களுக்கு அந்த FOG அதாவது அந்த ஃபியர், ஆப்ளிகேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கில்ட் இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆர் இந்த டைனாமிக்ல யூ ஆர் டீலிங் வித் a narcissistic person. Okay, இப்போ when you said I can relate with so many people around me, like from my home ல இருந்து ஆஃபீஸ்ல இருந்து நிறைய பேரை நீங்க சொல்லும்போது ஐ கேன் ரிலேட். இப்படி இருக்கிற பர்சன்ஸ் கூட நம்ம டே இன் டே அவுட் நம்ம வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணோம்னா how can we handle them? Like இப்போ if we are identifying that person is a narcissist, okay, இப்போ for example if our partner is a narcissist, what should we do?
ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸ், பார்ட்னர் இஸ் அ நார்சிஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு கேஸ் பை கேஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோவாக தான் பார்க்கணும். இப்போ பார்ட்னர்னா நம்ம அவாய்டே பண்ண முடியாது, ரைட்? இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஒர்க் பிளேஸில் வந்துட்டு ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் கேபினில் உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே ஒளிஞ்சிட்டு ஓடிடுவோம் நம்ம, ரைட்? அந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு, அண்ட் யூஸ்வலி இவங்க வந்துட்டு ஒரு செட் பேட்டர்ன் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்துட்டு நிறைய லவ் பாம்பிங் இருக்கும். அது லவ் பாம்பிங் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீவேல்யூ பண்ணிட்டே வருவாங்க. டீவேல்யூ பண்ணிட்டு நீங்க இரிட்டேட் ஆறீங்கன்னு தெரிய வருது, இல்ல நீங்க வந்துட்டு அங்கேருந்து விலகணும்னு நினைக்கிறீங்க. இந்த டைம்ல திருப்பி லவ் பாம்பிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், ரைட்? அந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்றதுன்றது கொஞ்சம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவும், ரைட்? ஸோ வீட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அகேன் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு மூடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் இருக்குன்னா அவங்க எதனா வாங்கிட்டு வருவாங்க, உங்களை வெளில கூப்பிட்டு போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நாள் நல்லா இல்லைன்னா திட்டுவாங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் we should not engage, ரைட்? ஸோ இந்த கிராண்டியாசிட்டி, ஆம்னிபோட்டன்ஸ் அண்ட் டீவேல்யூவிங், இந்த மூணில் ஏதாவது ஒன்றையாவது நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுட்டு நம்ம வந்துட்டு சரி இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா இட் வில் ஹெல்ப் ப்ரொடெக்ட் அஸ். ஆனாலும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மென்டல் இரோஷன் இருக்கும், சைக்கலாஜிக்கல் இரோஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு கனெக்ட் வித் அவர் ஓன் செட் ஆஃப் பீப்புள். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்மள நிறைய டைம்ல வந்து ஐசோலேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள ஐசோலேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்துட்டு ஐ டோன்ட் லைக் யுவர் ஃபேமிலி அப்படின்வாங்க. நீ போய் மீட் பண்ற, நீ தனியாக போய் மீட் பண்ணு, அந்த மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஓ நான் போய் தனியாக மீட் பண்ணும், நான் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் வீட்டிலே இருந்துடுறேனே, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களே அறியாமல் நீங்கள் ஐசோலேட் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இடத்துல இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாடிஃபை பண்ணும்போது யூ வில் பி மோர் அட் பீஸ் இன் த சிச்சுவேஷன். யா, வென் யூ செட் லைக் இப்போ நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவோன்னு, பட் இன் ஆர் சொசைட்டி லைக் இந்த இமோஷனல் அபியூஸ், சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து they don't think that is wrong. In our society only if it's physical abuse it's considered as abuse. There are different kind of abuses which is happening in our home every day. Can you talk about that? So கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, இப்போ நியூஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் நடக்கும்போது தான் வந்து அது வந்துட்டு நம்ம நியூஸ்ல போடுறோம், எல்லாரும் பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஆனா தேர் ஆர் டெஃபினெட்லி சைன்ஸ் தட் லீட் டு தட் எக்ஸ்ட்ரீம் கேஸ் இல்லைங்களா? ஸோ இந்த சைனை வந்துட்டு அப்போவே வந்துட்டு யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னை வீட்டில் திட்டுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு எங்க ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வீட்டில் சொன்னா கூட கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கல்யாணம்னா சண்டை சகஜம் இதெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அந்த மாதிரி நம்மள சொல்லிடுவாங்க, ரைட்? ஸோ பட் அதுல இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும். ஐ திங்க் ஜென்ரலாவே ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் நடக்குதுன்னா தேர் ஆர் மெனி திங்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் கேஸை லீட் பண்ணுது. அந்த லீடிங் இதுல வந்துட்டு சைக்கலாஜிக்கல் அபியூஸ் நடக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி சைக்கோ செக்ஷுவல் அபியூஸ் நடக்கலாம் இன்டிமேட் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்ல, ரைட்? ஸோ அந்த பார்ட்னருக்கு வந்துட்டு பிடிஎஸ்டியே டெவலப் ஆயிடும் அந்த டைம்ல, ரைட்? ட்ராமா டெவலப் ஆயிடும், ரைட்? இமோஷனல் அபியூஸ் நடக்கலாம், ஃபைனான்ஷியல் அபியூஸ் நடக்கலாம், ரைட்? ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு வெடிச்சு செதறும் போது தான் அது ஆக்சுவலா வந்து மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, right? So what you said is right. So it's important to identify the things leading to that situation. You said psychosexual abuse. What and all comes under psychosexual abuse? Like இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் signs of psychosexual abuse na what you will say? So psychosexual abuse ன்றது வந்து see when we think about an intimate சிச்சுவேஷன் இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக ஜென்ரலாக வந்துட்டு இட்ஸ் ஹியூமன் நீடாக கூட இருக்கலாம், ரைட்? இப்போ சைக்கோசெக்சுவல் அபியூஸ்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், ரைட்? இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு அபியூசிவ் இண்டிவிஜுவல், நார்சிஸ்ட் மட்டும்தான் இல்லை, எனி அபியூசிவ் இண்டிவிஜுவல், ரைட்? இவங்க என்ன பண்ணுவாங்க, they'll always try to break that boundary. அந்த பவுண்ட்ரி, அந்த எல்லையை வந்துட்டு அவங்க உடைச்சி உள்ள வரணும் அப்படின்னு பார்ப்பாங்க, ரைட்? அகெயின் இட் கம்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், ஓகே, ரைட்? அந்த மோட்டிவேஷனோட தான் இந்த சைக்கோசெக்சுவல் அபியூஸ்ன்றது நடக்கும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம்னா நம்மளுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள்
பண்ண பிடிக்காத சில விஷயங்களை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு அவங்களை அலோவ் பண்றோம். அது நம்மளுக்கு வந்துட்டு சைக்கலாஜிக்கலா நிறைய ட்ராமா கிரியேட் பண்ணலாம். ஸோ சில பேர் சைக்கோசெக்சுவல் அபியூஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நார்மலா அந்த என்ன சொல்றது செக்ஸ்னாலே அவங்க வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரைட்? ஏன்னா இந்த ஃபால் அவுட் ஆஃப் திஸ் ஆக்ஷன் can have a far reaching impact, right? So அதுதான் வந்துட்டு சைக்கோசெக்சுவல் அபியூஸ் அப்படின்றது. நம்ம சில பவுண்டரிஸ் இருக்கு இதுல, இந்த பவுண்டரிஸ் இந்த எல்லையை உடைச்சி அவங்க வந்துட்டு நம்மள அஃபெக்ட் பண்றாங்க. நம்ம சொசைட்டில நிறைய விமன் I feel that they have made this as very normal thing. Like husband vandu if they are asking for an intimate session, you have no rights to say no also. I have seen lots of women, I have heard lots of women, நம்ம இந்த ஜெனரேஷன் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனும் பாத்தீங்கன்னா women எப்பயுமே வந்து they don't have a right or freedom to talk about, you know, I don't want this or I want this ன்னு பேசுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்போ அப்படி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ்ல இந்த நார்சிசம் வந்து சம்வேர் இட்ஸ் தேர் இல்ல in our life, like okay. So இப்போ again right, இதுல வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும். இப்போ most of the women, yes, ஏன்னா நம்ம வந்துட்டு we are culturally ingrained, right? வளரும் போதே வந்துட்டு இப்போ அந்த காலத்துல இப்போ நிறைய மாற்றம் இருக்கு. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வளரும் போதே ஒரு பெண்ணா வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கணும், ரைட்? ஆம்பளை பசங்கன்னா they are providers for the family. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட வந்துட்டு வளரும் போது அவங்களுக்கு அது ஓகேனா, ஐ மீன் if they are okay with it, அதனால எந்த இம்பாக்டும் இல்லை, இம்பேர்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ரைட்? ஆனா அதே டைம்ல அபியூஸ் இஸ் அபியூஸ், ரைட்? ஸோ அது ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா எனி கைண்ட் ஆஃப் அபியூஸ், சைக்கோசெக்சுவல் மட்டும் இல்லை, ரைட்? ஃபைனான்ஷியல் அபியூஸாக கூட இருக்கட்டுமே. ஒரு வளர்ந்துட்ட ஒரு ஆளை வேலை செய்கிறாங்க, நீ உன் காசை என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சேவ் பண்ண தெரியாது, right? It is you are actually and the grown up odia you know problem solving ability, right? Spending capacity, independence, இது எல்லாம் நம்ம முறிக்கிறோம், ரைட்? ஸோ அபியூஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் அபியூஸ். ஆனால் அது எப்போ வந்து வெளியே வருது ஆர் யூனோ எப்போ ஒரு டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும்போது தான் நம்ம பேசுகிறோம் அதை பற்றி. தவிர நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி அபியூசிவ் சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த டீப் சி க்ரீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் அப்படியே அதுக்கு மெயின்டைன் ஆயிரும், ரைட்? அந்த மாதிரி அப்படியே அந்த ப்ரெஷர்லேயே அந்த ப்ரெஷர் ஹஸ் பிகம் நார்ம் ஃபார் தெம். ஓகேங்களா? ஸோ அந்த அபியூஸை விட்டு வெளியும் வர முடியாது, அந்த அபியூஸ்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அதுவே ஒரு ஜெனரல் லைஃப் மாதிரி அவங்களுக்கு ஆயிடுது, ரைட்? when you said like கல்ச்சுரலி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்த்ததுனால சம்வேர் நமக்கு இந்த பவுண்டரி செட்டிங் பத்தி தெரியல, இல்ல வந்து this is what I can expect அப்படின்றதுலாம் தெரியல. பிகாஸ் we have been parented that way, like நம்மள அப்படிதான் வளர்த்திருக்காங்க. we know only those things, all these things are there. but இப்போ இதெல்லாம் வந்து as an adult நம்ம வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட நம்மளோட ஆஃப்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேர் வி கேன் ஐடென்டிஃபை, இல்ல வந்து நம்ம பவுண்டரி செட் பண்றது அதெல்லாம் பண்றோம். பட் when it comes to parents, if our parents is a narcissist, how do we deal it? Because இப்போ பார்ட்னர் கிட்டனா if it going beyond a certain point where we can set us free from that relationship and we can come out. But if it's a parent child relationship, it's different, right? And I always feel that also leads to அந்த narcissist-ஓட வாழ்ற அந்த childக்கு நிறைய relationship issues also is coming because of that. Yeah, how do we find it? How do we deal with them? Unfortunately, ஒரு the child is always at the mercy of the primary caregiver. அதாவது என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இவங்க தான் எனக்கு சூப்பர் ஹீரோஸ், இவங்க தான் எனக்கு எல்லாமே, ரைட்? ஸோ எல்லா சைல்டுமே வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது அந்த டைம்ல இப்படிதான் வளரணும், இதுதான் ரைட் வே ஆஃப் க்ரோயிங்ன்றது ஒரு குழந்தைக்கு தெரியாது. ஆனா அதே டைம் குழந்தைங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பஞ்சு மாதிரி, அவங்களை டைரக்டா இம்பாக்ட் பண்ணா கூட அவங்க சுத்தி நடக்கிற விஷயத்த அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வருவாங்க, ரைட்? நிறைய டைம் வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு என்ன புரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து அந்த சண்டையை எம்யூலேட் பண்ணி காட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு, ரைட்? ஸோ யூனோ ஸோ நீங்க சொன்னதுல ரொம்ப கரெக்ட். என்னன்னா வந்துட்டு anything that the parents or the primary caregivers do, the child will pick up.
ரைட். அண்ட் அந்த குழந்தை வளரும் போது இது வந்து அவங்களுடைய இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் இருக்கட்டும், ரைட், அவங்களோட பிஹேவியர் வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடுச்சுன்னா இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ரைட். ஸோ இதுல தான் வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா. ஸோ நம்ம சின்ன வயசுல ஒரு கேயாட்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறோம், ரொம்ப சண்டை நடக்குது, அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹாட் அண்ட் கோல்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, ஒரு டைம் வந்துட்டு திட்டுறாங்க, ஒரு டைம் வந்துட்டு இக்னோர் பண்றாங்க, ஒரு டைம் பாசமா அன்பா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அது வளரும் போது அந்த குழந்தை பெருசா வளர்ந்துட்டு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் தேடி போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பை போரிங் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்துட்டு என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் போன் எடுக்கிறான், இவன் எப்ப பார்த்தாலும் நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து நிக்கிறான், இது போர் அடிக்குது, ரைட். பிகாஸ் அந்த மென்டல் டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸே அவங்க சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால திடீர்னு ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேபிள் கனெக்ஷன் அவங்க போரிங்கா பார்ப்பாங்க. ஸோ இதனால தே கேன் கண்டினியூ டு கெட் இன் டு அபியூசிவ் பேட்டர்ன்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் ஆர் அவங்க எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றதுன்னா டெஃபினட்டாகவே இப்போ மாடர்ன் டைம்ஸில் தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, டயலெக்டிக் பிஹேவியரல் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அவங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ பிடிஎஸ்டி இருக்கா, இல்லை சிபிடிஎஸ்டி, நாட் பிடிஎஸ், காம்ப்ளெக்ஸ் ட்ராமா, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ், இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தெரப்பியூட்டிக் இன்டர்வென்ஷன் வழியாக தே கேன் டெவலப் வாட் இஸ் கால்ட் ஏர்ன்ட் செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதை வச்சு நம்ம அது ஒரு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஓகே, யூ செட் லைக் இஃப் வி ஆர் இதெல்லாம் நம்ம இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நான் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு லைக் இஃப் ஐ வாண்ட் டு டேக் அப் அ ஹெல்ப் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் நோ தட் ஐ எம் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். இல்லை, இங்கே நிறைய பேருக்கு வந்து since we have normalized lots of இந்த narcissistic behaviorல வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நார்மலைஸ் பண்ணதுனால people are not ready to take up that help or they don't know they need help. And even in ஒரு relationship, in ஒரு romantic relationship or whatever relationship, they think that this is normal and they are not taking up that help. And இப்போ இதுவே வந்து ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா இட்ஸ் அஃபெக்டிங் தி அதர் ஒன் ஆல்சோ. இல்லை, வாட் இஸ் த ஃபேக்டர் தட் ஷுட் டிட்டர்மைன் தட் ஓகே ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம போறதுக்கான ஒரு லைன் இருக்குதா? ஓகே, this is the limit. இதுக்கப்புறம் நம்ம சரியில்லை ஆர் நம்ம பார்ட்னர் சரியில்லை, either I should take up a therapy or my partner should take up a therapyன்றதுக்கான பெஞ்ச் மார்க் ஆர் ஸ்கேல் ஏதாவது இருக்குதா? ஸ்கேல்னு சொல்ல மாட்டேன், பட் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் அவேர்னஸ். டெஃபினட்டா அவேர்னஸ் தான், ரைட். ஏன்னா நீங்க சொல்றது பேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் இவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கேன், என்னோட பொட்டன்ஷியலை இன்னும் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஐ கேன் ஹேவ் அ மச் பெட்டர் லைஃப் தென் வேர் ஐ ஆம் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கேஸ் பை கேஸா அவங்களா உணரணும். நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக முடியாது, அண்ட் அவங்களும் அவங்களோட பார்ட்னரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக முடியாது, தெரப்பிக்கோ இல்லை கவுன்சிலிங்கோ எடுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அவங்களே அந்த அவேர்னஸை வச்சு உணரணும். ஸோ அதுக்கு தான் உங்க சேனல் மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் ஆர் யூடியூப்ல வீடியோஸ் வாட் எவர். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் கிடைச்ச உடனே வந்துட்டு அவங்களுக்கு ஓகே இதுதான் எனக்கு நடக்குது அப்படின்னு தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு எடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய ஓகே எனக்கு இது நடக்குது, இதுக்குடைய டெர்மினாலஜி இது, அண்ட் திஸ் இஸ் வாட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு, ரைட். ஸோ அங்கேருந்து தே கேன் யூஸ் தட் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் ஸ்ப்ரிங் போர்ட் இன் டு மேபி ஒரு கவுன்சிலிங் செஷன் அந்த மாதிரி போயிட்டு தே கேன் சீக் ஃபர்தர் ஹெல்ப். ஓகே, you said awareness is the first step. ஓகே, எனக்கு இப்போ வந்து I know I need help. நான் எனக்கு அந்த ஹெல்ப்பை வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்? பிகாஸ் வி ஹேவ் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் எடுத்து வைக்க வேண்டிய ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ன்றது யார்கிட்ட போய் கேட்கணும்? ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கோ டு அ சென்டர், ரைட், வேர் அங்கே வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. யூ வில் ஹேவ் கவுன்சிலர்ஸ், யூ வில் ஹேவ் சைக்கியாட்ரிஸ்ட், யூ வில் ஹேவ் தெரபிஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக் சென்டர் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃபுல்லாக ஒரே இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எல்லாம் திட்டா ஒரு கவுன்சிலர், ஒரு தெரபிஸ்ட், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி வைக்கிறத விட அது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு கவுன்சிலர்ஸ்ன்றவங்க வந்துட்டு அவங்க டாக் தெரப்பியோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன ரொம்ப ஒரு நிறைய பேரால் வெண்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு டாக் தெரப்பியே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த டாக் தெரப்பியில் போயிட்டு அவங்க கவுன்சிலர்ஸ் மீட் பண்ணி தே கேன் டேக் ஹெல்ப், அவங்க கைடன்ஸ் கூட வாங்கிக்கலாம். பட் சில பேருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸ் தேவைப்படும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி தேவைப்படலாம், இல்லை அக்செப்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பின்றது தேவைப்படலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்
டைப் ஆஃப் தெரப்பிஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது வந்துட்டு தெரபிஸ்ட் அவங்க வந்துட்டு கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சுட்டு தே வில் ஹேவ் சர்டிஃபிகேஷன்ஸ், சிபிடி சர்டிஃபிகேஷன், ஏசிடி சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து எதுனா ஃபார்மகோ தெரப்பி தேவைப்படுதுன்னா, ஸோ ஃபார்மகோ தெரப்பினா வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, ரைட், அவங்களுக்கு வந்துட்டு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் தேவைப்படும், இல்லை ஆன்டி ஆங்ஸைட்டி பில்ஸ் ஃபார் ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர், இல்லை பைபோலார், ரைட், ஸோ அவங்களுக்கு மூட் ஸ்டெபிலைசர்ஸ் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சைக்கியாட்ரிஸ்ட் வில் பி த பெஸ்ட் பர்சன். ஏன்னா அவங்களால மட்டும்தான் மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் யாருமே மெடிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தே கேன் மீட் அ சைக்கியாட்ரிஸ்ட். Okay, so initial step is like to approach a center for a safer side so that எல்லாருமே இருப்பாங்க. But if I'm not able to approach a center, is it okay if I go and approach a psychologist in a initial stage? Like ஏன்னா என்னோட சிவியாரிட்டி எவ்வளோ இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஐ ஆம் அவேர் தட் ஐ எம் சம்வேர் அஃபெக்டட் ஆர் சம்வேர் இட்ஸ் அஃபெக்டிங் மை மென்டல் ஹெல்த். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் போய் மீட் பண்ணுறதுன்றது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இஸ் இட் ஓகே டு கோ அண்ட் மீட் அ சைக்காட்ரிஸ்ட்? நீங்கள் யாரை வேணாலும் மீட் பண்ணலாம், அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. தே வில் ஆல் நோ, எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்ன்றது தெரியும். இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில் இது ஒரு டேபு மாதிரி இருக்கு. ஐயோ நீ சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்த்துருந்தியா, இல்லை சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்துருந்தியா, அந்த டேபு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு வருது. நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு எழுந்துக்கிறாங்க, ஓகே மென்டல் ஹெல்த் இஸ் அ ரியல் திங், அந்த மாதிரி எழுந்துக்கிறாங்க, ரைட். ஸோ நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் தெரப்பி தேவைப்படுது அந்த மாதிரினா அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களை இப்படி ரெஃபர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அ குட் சைக்காலஜிஸ்ட் உங்களை எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லைன்னா உங்களை யாருக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும், ரைட். அப்படி பண்ணாம அவங்களே வச்சுட்டு வந்துட்டு குழம்பி போன குட்டையே இன்னும் குழப்பணும்னு நினைக்க முடியாது, ரைட், அது தவறு. ஸோ தே வில் ரெஃபர், ரைட். அண்ட் உங்களுக்கு ஃபார்மகோ தெரப்பி தேவைப்படுது, மெடிகேஷன்ஸ் தேவைப்படும், ரைட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்களே வந்துட்டு சைக்கியாட்ரிஸ்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி தே வில் நோ ஹூ இஸ் குட். அவங்களுக்கு நார்மலாக வந்துட்டு ஒரு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க and they'll refer. So as you said, like if we need help we have to ask for it. ஏன்னா இந்த டாபு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது. லைக் for our mental health we can go and ask for help. Today we have talked a lot about narcissism, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரியான அப்யூசஸ்லாம் நடக்குது அப்படின்றது. We'll talk more about in depth about narcissism in future also. Thank you so much for joining us and giving a short brief about narcissismனா என்ன அப்படின்றது. See you soon in another episode, Avinash. And for the viewers, உங்களுக்கு ஏதாவது question இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And he is ready to give all mental health ரிலேட்டடா இருக்கிற எல்லா questions-க்கும் அவர் ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. நீங்க questions மட்டும் சொன்னா போதும். See you soon and bye. Thank you. Thank you.